ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன vlogனா, ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து குழந்தைங்களையும் எங்களையும் வந்து பார்க்குறதுக்காக வந்து வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்மிங் வெனஸ்டே வந்து என்னோடய பெரிய பாப்பாவோட பர்த்டே வரதுனால குழந்தைங்களோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு போகலாம். அண்ட் ஒரு சில பிளான்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால அட்வான்ஸ்டாக கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ அவரோட வந்து குழந்தைங்களோட அட்டாச்மெண்ட்ஸ், ஸோ அப்பா வந்து கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் பார்க்குறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அட்டாச்சாக ஃபீல் ஆவாங்க. ஸோ அவரோட வந்து எங்களோட டே வந்து மெயினாக எப்படி வந்து போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக முடிச்சுட்டு மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மண்டே மார்னிங் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா சொரக்காய் இருந்தது. ஸோ சொரக்காய் சாம்பார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சம் இருந்தது. ஸோ சட்னி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் வந்தார். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து கம்மிங் வெனஸ்டே வந்து பர்த்டே அப்படின்றதுனால, அதுவும் இல்லாமல் அட்வான்ஸ்டு பிளான் கொஞ்சம் இருந்தது, எங்களுக்கு சில பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் வந்து கொடுத்தாரு. ஸோ சாம்பார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ புதினா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு சர்வ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு வந்து பார்த்தா கிச்சனெல்லாம் சிங்க்கு ஃபுல்லாக ஒரே பாத்திரமாக மெஸ்ஸியாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் இருந்துச்சு. வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா அவங்க அப்பா கிட்ட ஏறிட்டு என்ன ஒரு சந்தோஷம் பாப்பாவுக்கு. அவங்க வந்து அவளோட வந்து பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கிச்சனில் சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவிட்டு தலைக்கு வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா மண்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே அப்படின்றதுனால தலைக்கு ஒரு குளியலை வந்து போட்டுட்டு வந்தாச்சு. வந்து சாமியும் கும்பிட்டு தலையை வந்து கோதி விட்டுட்டு இருந்தேன். ஸோ முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே காயிலனா வந்து எனக்கு ரொம்ப தலைவலி ஓவராக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஈபி மசாலா, அதாவது ஈபி நூடுல்ஸ் வந்து வச்சுட்டு நூடுல்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செஞ்சுருக்காங்க போல இருக்குது. ஆக்சுவலி எனக்கு தெரியல, பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க, அம்மா இந்த மாதிரி நான் வந்து நூடுல்ஸ் வந்து செஞ்சேன்ல, அது வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து வீடியோவில் வந்து மெர்ஜ் பண்ணிவிடுங்க, அட்டாச் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாலாம் நாங்கள் வாங்க மாட்டோம். எப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறோமோ அப்போ தான் வாங்குவோம். அவங்க அக்காவோடு சேர்ந்துட்டு எங்கள் குட்டி பாப்பாவும் சாப்பிட பழகினதுனால அவளுக்கும் வந்து நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்டிக்ஸ் வந்து வாங்கினோம். ஆக்சுவலி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஜாப்பனீஸாக சைனீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சாப்ஸ்டிக்ஸ். அது வந்து எங்கள் பெரிய பாப்பா வந்து அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்ஸ்டிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டா. ஏன்னா வந்து யூஸ்வலாக என்னோடய வீட்டுக்காரர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து எங்கள் பெரிய பாப்பா கொடுப்பாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுத்தா. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5:30 ஆகிடுச்சு. குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துடலாம். அண்ட் காலையில் செஞ்ச சாம்பார் வந்து மீதமாகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, நைட்டுக்கு வந்து நம்ம சிக்கன் கிரேவியும் இட்லியும் செஞ்சிடலாம் அப்படின்றதுனால அதை சூடு பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து டீ போட்டாச்சு. டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து இஞ்சி போட்டு சாப்பிட்டா வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால இஞ்சி டீ மேக்ஸிமம் வந்து சாப்பிடுவோம். பாப்பாவுக்கு வந்து சரி சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டு பன்னு வந்து இப்போது நேற்று வந்து வெளில போகும்போது வாங்கிட்டு வந்தேன். ஸோ குண்டு பன்னு ஒன்று வந்து எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து விளையாண்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் பெரிய பாப்பா வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்டோடனே அவங்க தங்கச்சி வந்து கொடுக்கவே இல்லை. பாப்பா மட்டும் ஆடி ஆடி உட்காந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்களோட ஃபாஸ்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரிட்டியாக க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கில் வந்து பாத்திரம் மறுபடியும் குவிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டீ செய்கிற பாத்திரம், நூடுல்ஸ் செஞ்ச பாத்திரம், அது இதுன்னு. அதுக்கு முன்னாடி நானும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து டீ குடித்து முடிச்சிட்டேன். ஸோ குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கும் வந்து நூடுல்ஸு ஸ்நாக்ஸுன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ரஃப் நோட்டு மாதிரி கொடுத்துட்டு ஒரு பென்சில் வந்து கொடுத்தாச்சு.
இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரையுமே ஹோம்ஒர்க் எழுதவே விட மாட்டாங்க. இப்படி இருக்கிறது நமக்கு ரொம்ப பெட்டர் இல்லையா அப்படின்றதுனால ஒரு நோட்டும் ஒரு பென்சிலும் கொடுத்தாச்சு. பக்கத்தில் வந்து அவங்க மாமா எப்படியெல்லாம் வந்து எழுதுறானோ, என்ன பொசிஷனில் எழுதுறானோ அப்படியே வந்து அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு எழுதுறது, படுத்துக்கிட்டு எழுதுறது, அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பாப்பா வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து தனியாக உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா 3 பேரும் ஒன்றா உட்காந்தா வந்து அடிச்சுக்குவாங்க அப்படின்றதுனால. சிங்கில் பாத்திரம் வந்துருந்ததா, ஸோ அதை வந்து அப்படியே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாப்பா வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொன்னேன். அவங்களும் வந்து டிஃபன் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனெல்லாம் வந்து வாஷ் பண்ணி அப்படியே வந்து ஃபில்டருக்கு வந்து வச்சுட்டேன். ஸோ நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து யூஷுவலாக அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டு அப்படியே வந்து அது ஒரு ஷூட் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு ஷூட் மட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து கிச்சன் எப்படி இருக்கோ இல்லையோ அந்த சிங்கில் மட்டும் பாத்திரம் அதிகமாக சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கடுப்பான மாதிரி இருக்கும். அப்புறம் அண்ணி வந்து பானிபூரி கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. ஏன்னா என்னோடய பெரிய பாப்பா பானிபூரி கிட்டு செம்மையாக செய்வாங்க, எங்கள் அண்ணிக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால. இன்றைக்கெல்லாம் வந்து நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டதுனால அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. நானும் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து தேவையான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோடய வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நானும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். நான் ஸ்பைசி வந்து அவருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பைசி பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பெரிய பாப்பா தான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கள் குட்டி பாப்பா அவங்க அப்பாவோட இன்றைக்கி நல்லா ஜாலியாகவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க அப்பா கூட வந்து நோண்டுறது, அவங்க அப்பா மேலே ஏறி உட்காந்துக்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம். அண்ட் வந்து சைட் பை சைடு வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 70% குக் ஆச்சு. சரி அப்படியே வந்து நம்ம இட்லியும் வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிறதுக்கும் இட்லி ரெடி ஆகிறதுக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இட்லியும் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி சிக்கன் கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் வந்து கிரேவி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிலே வரும். இட்லியும் ஊற்றியாச்சா, மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இடி இட்லி வந்து ஊற்றினா வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஊற்றிட்டு சரி குழந்தைங்க வெளில என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு வெளில வந்து பார்க்கும்போது எங்கள் குட்டி பாப்பா வந்து அவங்க மட்டும் பெட்ஷீட் அவங்க சைஸுக்கு பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு ஜாலியாக தூங்கிட்டு விளையாண்டுட்டு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக உட்காந்தாங்க. இந்த பக்கம் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் அவங்களோட அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ணியோட பொண்ணு, அதாவது அண்ணா பொண்ணு வந்து சைலண்ட்டாக அவங்க உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க. இதில் வந்து யார் வந்து எந்த பக்கம் வந்து கையை சாய்ப்பாங்க அப்படின்ற மாதிரி, இது ஹேண்ட் புல்லிங்காக சம்திங் ஏதோ ஒரு கேம். அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணுக்காக விட்டு கொடுத்ததுனால அவங்க தான் வந்து அவங்க பாப்பா தான் வந்து அதை என் பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா வின். இதில் எங்கள் குட்டி பாப்பா வந்து அவங்க அப்பாவை தண்ணி கூட குடிக்க விடாமல் டிவியோட ரிமோட் எடுத்துகிட்டு வந்து காதில் வச்சு ஹலோ சொல்லுங்கன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தா. எங்கள் பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு எஸ்பெஷலி வந்து என்னோடய ஹஸ்பண்டை தான் அவ்வளோ பிடிக்கும். அவங்க அப்பா வராங்க வீடியோ காலில் அப்படின்னாவே வந்து எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவா. அது ஒன்று. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கால் பண்ணுற லிஸ்ட்டில் அவங்க அப்பாவோடது வந்ததுன்னா அந்த வீடியோ சிம்பிள் போட்டுச்சுன்னா அவளே எடுத்து அவங்க அப்பாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணிவிடுவாள். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டியான பொண்ணு எங்கள் குட்டி பாப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் வந்து அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய பெரிய பாப்பா வந்து அவங்க மாமா காலில் அதாவது தம்பி காலை தாண்டும்போது என் சின்ன பாப்பாவும் அவங்க அக்கா என்ன பண்ணுறாலும் அதையே வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். அவனால் தாங்க முடியலன்னு எழுந்திரிச்சிட்டான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முரத்தை தூக்கிட்டு வந்து அவங்க அப்பாவோட தலையில் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் வாங்கி வச்சுட்டேன் நான். அண்ணா பொண்ணும் வந்து அவங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டோட அவர் வந்து மேஜிக் மாதிரி கையில் வந்து ஒரு பொருளை வச்சு அது ஒளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வந்து எடுப்பார். அந்த மாதிரி வந்து ஜாலியாக விளாண்டுட்டு டைம் நல்லா போச்சு, ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குஷி அப்பா வாடி குஷி அப்பா வாடி. என்னங்க இதோ இருங்க கொடுக்குறேன். கொஞ்சம்
2 பீஸ் 3 பீஸ்னு மறுபடியும் இது பண்ணாதீங்க புஜ்ஜு. இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க புஜ்ஜு. அவ்வளோதான் புஜ்ஜு நான் சொல்லுவேன். அவனுக்காவது ஒரு இட்லி வச்சேன், அவளுக்கு இட்லியே வைக்கல பாவம். ஸோ எங்களோட டே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹஸ்பண்டோட, அதாவது என்னோட ஹஸ்பண்டோட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பாவோட ஜாலியாக வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது பாப்பாவுக்கு லீவுனா பெரிய பாப்பாவுக்கு இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு வந்து மண்டே ஸ்கூல் அப்படின்றதுனால ஈவினிங்க்கு மேலே வந்து அவங்க அப்பாவோட நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு சூப்பராக மெமரபிள் டேவாக வந்து இருந்தது. அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாம் வந்து டின்னர் எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதோட எங்களோட விலாகையும் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டாடா, பாய். குட்டி பாப்பா ஆப்போசிட்லேருந்து பாய் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்கிறத பார்த்துட்டு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.